வா கீழே வந்துருச்சு வா. எங்க மிஸ்கிட்ட போய் சொல்ல போகிறேன் காமராசரை பத்தி. ஏன் காமராசரை பற்றி ஸ்கூலில் பேசுகிற? காமராசரோட பிறந்த நாள் பற்றி தான் நான் பேசுகிறேன். காமராசர் பிறந்த நாள் எப்போ? இது ஜூலை 15. ஜூலை 15 அன்றைக்கி இன்னொரு அந்த காமராசர் பிறந்த நாளில் இன்னொரு நாளுன்னு சொல்லுவாங்க. என்ன நாள் சொல்லு? கல்வி வளர்ச்சி நாள். அவரோட பிறந்த நாளை வந்து கல்விக்கு முக்கியத்துவம் காமராசர் கொடுத்ததுனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் தான். பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆஃபீஸும் லீவ் போட்டேன். காலையில் பசங்க எழுந்து டீ குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சமைக்கல, மார்னிங் டிஃபன் கூட எதுவும் செய்யலை. ஸ்கூல்லே பசங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால பசங்களை ஸ்கூல்லே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கும் மாமாவுக்கும் மட்டும் காலையில் சாப்பாடு மட்டும் வச்சேன். நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதை சாப்பிட்டு காலையில் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். பசங்களுக்கு என்னென்னா சாப்பாடு வச்சு பருப்பு தால் தான் செஞ்சுருந்து மதியத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பசங்களை அனுப்பி வச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனால் வந்துட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அரிசி வாங்க போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக பசங்க காலையில் மாமா போய் கொண்டு வந்துட்டார். மதியம் பசங்களுக்கு சேனக்கிழங்கு பொரியல், தால் தாளித்து மட்டும் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே மெதுவாக கிளம்பிட்டு ஸ்கூலில் கொண்டுட்டு போய் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அரிசி வாங்க போகணும். இந்த மாதிரி முடியாத நேரங்களில் தான் பெரியவங்க நம்ம கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது. லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பசங்க பாவம் பசியோட வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. என் வண்டியில் பெட்ரோலே இல்லை. ஆனால் என் வண்டி பெட்ரோலில் அப்படியே ட்ரை ஆகிற வரல எங்கள் மாமா விட மாட்டார். என் வண்டியை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவார். அவ்வளோ விவரமாக பொழைச்சிட்ருக்கார் அங்கிள். பாருங்கள், ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் வண்டியை நிப்பாட்டிட்டாரு. பார்த்திங்கன்னா பசங்க இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இன்னும் லஞ்ச் விடலை. கரெக்டாக நாங்கள் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டினோம், லஞ்ச் பெல் அடிச்சிட்டாங்க. உடியாடுறான் பாருங்க, வினி உடியாடுறான். வினியோட ஃப்ரெண்ட் அவன். வினித் என்ன லஞ்சு? அது யாரு? பசங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் அரிசி கடைக்கு கிளம்பிட்டோம். சண்டே போனோம், ஆனால் சண்டே வந்துட்டு அந்த கடை க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு. இன்றைக்கி போனால் கடை ஓப்பனில் தான் இருந்துச்சு. அரிசி வந்துட்டு நான் கொஞ்சம் பட்ஜெட்டடாக வாங்கணும்னு போனேன், ஆனால் வந்துட்டு பட்ஜெட்டாக அமையலை. ஓகே, கொஞ்சம் நல்ல அரிசியாக தான் கிடச்சிது. அரிசி வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கடையை பார்த்தோன்னே என் அங்கிள் நிப்பாட்ட சொல்லிட்டாரு.
நாவல் பழம் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டாரு. ஈவினிங் பசங்க வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்த உடனே பசங்க ரொம்ப சேட்டை. ஆனால் எனக்கு ஒன்றுமே முடியவே இல்லை. ஈவினிங் பசங்க வந்தோடனே காஃபி போட்டு கொடுத்துட்டு போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில. கிட்டத்தட்ட 7:30 வரல நல்ல தூக்கம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கீரையை நான் சாப்பிட்டேன். புளிச்ச கீரை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அது தெரியாமல் மதியம் லஞ்சில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா உடம்ப ரொம்ப இருத்திருச்சு. அதனால் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கீரையெல்லாம் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சு நிறையா சாப்பிடாதீங்க. உடம்புக்கு ரொம்ப கெடுதல். மேக்ஸிமம் கீரையை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அப்படியே வச்சாலுமே அன்னைக்கு காலி பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்டில் பாய்.